ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ரீ ரன் பியாண்ட் ஜர்னிஸ் என்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 2 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் குக்கி லக்கியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த அனிமே சீரிஸை பத்தி பார்க்கணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஃப்ரீ ரன் ஃப்ரெண்டுக்கு மேஜிக் சொல்லி தரதா சொல்லி இருப்பாங்க. சோ அவ சொன்ன மாதிரியே இவ இப்போ மேஜிக்ஸ சொல்லி தர ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி நிறைய டேலண்ட் இருக்கு. அவ ஃப்ரீ ரன் சொல்லி தர தர இவ அழகாவே கத்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் இவளும் பிரீஸ்டும் சேர்ந்துக்கிட்டு மீன் பிடிக்கிறது, குளத்துல போய் குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய மெமரிஸ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அந்த குட்டி பொண்ணு ஃப்ரெண்டும் மேஜிக்க சூப்பரா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ரன்னும் அவ ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த கிரிமோர்ல இருக்கிற மேஜிக் ஸ்பெல்ஸ கத்துக்கிட்டும் இருக்கா. நிஜமாவே இதுல நிறைய நாள் வாழ்றதுக்கான சீக்ரெட் இதுல இருக்கான்னு அவளும் அவளோட ரிசர்ச்ச பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்ட் வந்துட்டு மழையில கூட விடாம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, நம்ம அந்த புக்ல இருக்க ரிசர்ச்ச பண்ணலான்னு அவ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் பிரீஸ்ட் உள்ள வந்து உன்னால எவ்வளவு தூரம் டெசிஃபர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச இந்த கிரிமோர்ல ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரீஸ்ட் மயங்கி விழுந்துடுறாருங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் தெரியுது இவருக்கும் வயசாயிடுச்சு அண்ட் குடிச்சு குடிச்சு இவருக்கும் உடம்பு சரியில்லாம ஆகியிருக்கு அப்படின்ட்டு. சரி, ஓகே, இவனுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, நம்ம போயிட்டு ஃப்ரெண்ட கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போறா. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் வரல, அவர் இந்த ராக்க என்ன பிளாஸ்ட் பண்ண சொன்னாரு, அதை பண்ணாம நான் அவரை பார்க்க வர மாட்டேன்னு சொல்றாங்க. இவ என்ன சொல்றானா, இங்க பாரு, அவன் தன்னோட கடைசி காலத்துல இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் மெமரிஸ கிரியேட் பண்றதுல ஆர்வம் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உனக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. இவென்ச்சுவலி நீ இத பிளாஸ்ட் தான் பண்ண போற, அதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த டைம் இப்ப விட்டா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நான் ஒரு அபேண்டன் ஆன ஒரு சைல்டு. என்னோட ஊர்ல இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. என்னோட அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த சின்ன வயசுல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, சாகிறத தவிர்த்து. அப்பதான் இவரை நான் பார்த்தேன். இவரு குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் என்கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஹிம்மல் வந்துட்டு ரொம்பவே நல்லவன், அவ அளவுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் ஸ்டில் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த மெமரிஸ நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பா இங்க இருந்திருந்தா உன்னை இப்படி விட்டுருக்க மாட்டான். சோ நீ ஏன் கூட வா, உனக்கு நான் எல்லாமே கத்து தரேன், நீ சூப்பரா வருவ பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சது. இப்ப நான் சூசைட் பண்ணிருக்க வேண்டியது, பட் இவரால எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா அவருக்கு எப்பவுமே நான் தனியா வாழறதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறாரு. ஏன்னா நான் ரொம்பவே ஃப்ராஜல். ஆனா இந்த குட்டி பொண்ணு தனியா வாழ்றதுக்கான தகுதி எனக்கு இருக்குன்ட்டு அவருக்கு நான் காமிக்கணும். ஏன்னா அப்பதான் அவரோட ஆத்மாவும் சாந்தி அடையும். என்னாலதான் அவர் உயிரை கையில பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவர் பண்ண இந்த நன்றி கடனை அவருக்கு நான் திருப்பி செலுத்தணும். அப்படின்னா இந்த ராக்கை நான் பிளாஸ்ட் பண்ணணும். அப்பதான் அவரு இறந்து போகும்போது ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் தனியா தன்னோட வாழ்க்கைய நடத்திடுவா அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீரனும் அந்த கிரிமோர்ல இருக்க மேஜிக் ஸ்பெல்ஸ கத்துக்கிட்டு இருக்கா. சரி, இதுல நிஜமாவே அது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் ஃப்ரெண்டும் அந்த மேஜிக்க விடாம கத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா உடம்பு சரியில்லாத அந்த பிரீஸ்ட் கிட்ட போயிட்டு, இந்த பாரு, இந்த கிரிமோரில நீ சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்ல, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவர் என்ன சொல்றானா, சரி அது விடு, எனக்கும் வாழ்க்கையில அதிக வருஷம் வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பரவாயில்ல, உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா இட்ஸ் ஃபைன். பட் ஃப்ரெண்ட உன்னோட ஜேர்னில நீ சேர்த்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே தான் ஃப்ரீரனுக்கு ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்ல இதே ரெக்வெஸ்ட தான் இந்த பிரீஸ்ட் வச்சிருப்பாரு. ஆனா இவ ரிஜெக்ட் பண்ணிடுவா. ஏன்னா அவளுக்கு அந்த பொட்டன்ஷியல் கிடையாது. மான்ஸ்டரையும் அழிச்சுக்கிட்டு இந்த குட்டி பொண்ணையும் என்னால பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி இருப்பா. சோ இப்பதான் இந்த பிரீஸ்ட் பண்ண ட்ரிக்கே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு இந்த கிரிமோரியில அந்த அதிக வருஷம் வாழ்றதுக்கான ஸ்பெல் இல்லைன்றது உனக்கு தெரியும். பட் ஸ்டில் என்ன நீ ஏமாத்தி இருக்கல்ல. ஏன்னா இங்க கூடவே இருந்து அவளுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தா என் கூட ஜேர்னி பண்ணும்போது அவ எனக்கு தடையா இருக்க மாட்டான்னு நீ நினைச்சிருக்க. அதனால தானே இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கியூட்டான ஒரு கோபமாவே இருந்தாலும் அவ என்ன சொல்றானா, ஃப்ரெண்ட் ரொம்பவே
கைண்டான ஒரு கேர்ள். நீங்க 2 பேரும் மெமரிஸ கிரியேட் பண்றதுல ஆர்வம் காட்டுங்க. ஏன்னா இன்னும் நீ எத்தனை வருஷம் இருக்க போறேன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் பிரீஸ்ட் கூட நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சாப்பாடு செய்யறது, அவர் கூட விளையாடுறதுன்னு எல்லார்கிட்டயும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இத அவ பண்றா அப்படின்னாலே ஆல்ரெடி அந்த ராக்க அவ பிளாஸ்ட் பண்ணிட்டான்னு தானே அர்த்தம். சோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. பிரீஸ்ட் இறந்தும் போயிடுறாருங்க. அவரு கேட்ட மாதிரியே அவரோட ஃபேவரட் ஆல்கஹால ஃப்ரீரன் அவரோட கல்லறையில ஊத்திட்டு இருக்காங்க. ஓகே, நாம நம்மளோட அட்வென்ச்சருக்கு இப்ப போகலாம். இவன் என்ன ட்ரிக் தான் பண்ணிருக்கான், பட் ஸ்டில் ஃப்ரெண்ட், நாம நம்மளோட அட்வென்ச்சரை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட அட்வென்ச்சரை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜாவே இருந்தாலும் ஃப்ரீரன் சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பண்றா. சும்மா ஒரு பூசணிக்காவை விவசாயிக்கு எடுத்து தர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் ஒரு குட்டி ஊருக்கு அவங்க போறாங்க. அங்க இருக்கிற ஒரு வயசான லேடி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு, அதை நீங்க பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க கூட்டிட்டு போனா காடு மாதிரி இருக்கு. அங்க ஹிம்மலோட சிலை பாடடைஞ்சு போய் இருக்குங்க. அவ என்ன சொல்றானா, இந்த ஊரையே காப்பாத்தினது அவர்தான், ஆனா காலப்போக்கில் அவரை எல்லாருமே மறந்துட்டாங்க. இந்த சிலை இருக்குன்றதே யாருக்கும் தெரியல. ஆனா நான் அப்படி கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த ஊரையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ ஹிம்மல் தான் வந்துட்டு என்ன காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன். பட் இந்த சிலைய கிளீன் பண்ணி இது பண்ற அளவுக்கு எனக்கு இப்ப தெம்பு கிடையாது. நீங்க அதை பண்றீங்களான்னு கேட்கும்போது, ஹிம்மலுக்கு ஒண்ணுனா இவ சும்மா இருப்பாளா? ஹிம்மல் எல்லாருக்குமே நல்லது செஞ்சிருக்கான், நான் இந்த இடத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்த அழகா கிளீன் பண்ணி கொடுத்துடுறாங்க. அப்பதான் இவளுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, இந்த இடம் கிளீன் பண்ணாலுமே இன்னும் அழகா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை ஒண்ணு நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா ஹிம்மல் தன்னோட ஜேர்னில என்ன சொல்லியிருப்பான்னா, தன்னோட ஊர்ல பூக்குற ஒரு அழகான பூ இருக்கு, அந்த பூவை நீ பார்த்தா சூப்பரா இருக்கும், ஆனா அது என்னோட ஊர்ல மட்டும்தான் கிடைக்கும். அந்த பூவோட பேரு தான் ப்ளூ மூன். சோ இத பத்தி அந்த வயசான லேடி கிட்ட இவ கேக்குறா, இந்த பூச்செடி எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க, ஏன்னா அது ஹிமலுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றா. அண்ட் இவங்களும் ஒரு மருத்துவரா இருக்கிறதுனால என்கிட்ட எல்லா ஹெர்ப்ஸ பத்தியும் தெரியும்னு சொல்லிடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த பூக்கள் ஒரு டெக்கேட்ஸ் முன்னாடில இருந்தே மறைஞ்சு போயிடுச்சு. அதை இப்ப கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். ஏன்னா அதோட இனமே அழிஞ்சு போடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு இவ, இல்ல இல்ல, அது இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க காட்டுல தானே இருக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போய் சர்ச் பண்றேன், ஏன்னா அது ஹிம்மலுக்கு பிடிச்ச ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டு அவ காட்டுக்குள்ள போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாட்கள் அங்கேயே இருந்துகிட்டு போய் தேடுறாங்க. ஆனா அந்த பூவை கண்டுபிடிக்கவே முடியலங்க. நம்மளோட ஃப்ரீரன் என்னதான் ஒரு அட்வென்ச்சரராக இருந்தாலும் அவளுக்கு காலையில எழுந்திருக்கவே முடியாது. ஆனா ஃப்ரெண்ட் தான் அவளை எழுப்பி குளிப்பாட்டி ரெடியாக்கி அட்வென்ச்சருக்கு கூட்டிட்டு போவா. ஆனா ஃப்ரெண்ட் என்ன நினைக்கிறானா, நம்ம என்னென்னமோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஆனா இவங்க என்ன ஒரு பூவை போய் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த வயசான லேடி என்ன பண்றாங்கன்னா, நீ ரொம்பவே யங்கா இருக்க, நீ சொல்ற விஷயத்த ஃப்ரீரன் கிட்ட நீ சொல்லு, அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த ஃப்ளவர் வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது, பட் ஸ்டில் அதே மாதிரியான அரிதான ஒரு சில விதைகள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விதைகளை அவகிட்ட குடுக்கறாங்க. ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, இங்க பாருங்க, நம்ம நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம இந்த இடத்துலயே நிறைய நாள் இருந்துட்டோம், அந்த பூ வந்துட்டு கிடைக்காதுன்னு தான் சொல்றாங்கல்ல, நம்ம அதை கிவ் அப் பண்ணிடலாம். அண்ட் என்கிட்ட அதே மாதிரியான ஒரு சில அரிதான ரிலேட்டட் ஸ்பைசஸ் என்கிட்ட இருக்கு, இது நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த சிலைக்கு முன்னாடி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃப்ரீரன் என்ன சொல்றானா, எனக்கு நீ சொல்றது புரியுது, ஓகே, நாமளும் நம்ம டைம்ல வேஸ்ட் பண்ண வேண்டாம், சோ என்னோட சர்ச்சை நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன்னு சொல்றாங்க. இப்ப கூட ஃப்ரீரன் அதை கிவ் அப் பண்ணல. ஏன் தெரியுமா, ஒரு பூவை இவங்க பார்த்தாங்க அப்படின்னா தான் இவளால அதை ரீக்ரியேட் பண்ண முடியும் மேஜிக் யூஸ் பண்ணி. பட் ஸ்டில் இந்த பூவை அவ பார்த்ததே இல்லைன்றதுனாலதான் ஒரே ஒரு பூவாச்சு கண்ணுல மாட்டுமான்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் இந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அத ஒரு அணில் குட்டி வந்து எடுத்துக்கிட்டு போயிடுது. அப்பதான் இவன் என்ன பண்றானா, ஓகே அதை தூக்கிட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது போன பாதையை நோக்கி ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டு அது எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னு தேடுறாங்க. தேடும் போதுதான் ஒரு கேசல் மாதிரியான ஒண்ணு இருக்கு. இந்த அணில் குட்டிகள் அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு ப்ரெஷியஸா இருக்கிற இல்ல பிடிச்ச மாதிரியான சாப்பாடு கிடைக்கிற விதைகளை எங்கெங்கயோ கூட்டு போய் ஸ்டோர் பண்ணும். ஆனா ஸ்டோர் பண்ண பிளேஸையே அவங்க மறந்துடுவாங்க. அதனால அந்த ஒரு
இடத்த மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அங்க நிறைய அரிதான ஸ்பீசிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறா. அதே மாதிரி இவ அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் தேடி போகும்போதுதான் அந்த அணில் குட்டி இருக்கிற இடத்த அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த அணில் குட்டி இருக்கிற இடத்துக்கு மேல போய் பார்க்கும்போதுதான் ஃப்ரீரன் முன்னாடி ஹிம்மல் சொன்ன அந்த ஃபிளார பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு நினைவும் வருது. அந்த ஃபிளார் ஒன்னும் என்னை விட அழகு கிடையாது, ஆனா அது என்னோட ஊர்ல மட்டும்தான் கிடைக்கும், அது ரொம்பவே அழகா இருக்கும். பர்ஹாப்ஸ் நம்மளோட ஜேர்னி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பூக்களை நான் உனக்கு காமிக்கிறேன், ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சுக்கிட்டே அந்த கேசலோட டாப்ல போயிட்டு இவ பாக்குறா. பார்த்தா அழகான ப்ளூ மூன்ஸ் அவ பாக்குறாங்க. சூப்பரா இருக்கு அந்த பூக்களை பார்க்கவே. எனக்கே ரொம்ப ஆசையா இருக்குன்னா பாருங்களேன். சோ இப்போ அவ அந்த பூவை பார்த்தாச்சு. சோ அவளால மேஜிக் மூலியமா அந்த பூக்களை அந்த சிலை முன்னாடி வைக்க முடியும். சோ ஹிமலோட சிலை முன்னாடி அந்த அழகான ப்ளூ மூன் பூக்களை அவ வர வைக்கிறாங்க. அந்த இடம் பார்க்கவே அழகா இருக்கு. அண்ட் இப்பதான் ஹிமல் உனக்கான கரெக்டான சிலை இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட இவங்களோட நெக்ஸ்ட் ஜேர்னியை நோக்கி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. சோ கைஸ், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching guys. Bye.